நமஸ்காரம். பாடல் பிறந்த தரதியில் 18வது எபிசோடுக்கு தங்களை வரவேற்கிறோம். இன்று ஒரு நல்ல பாடல் தருமாறு தங்களை கேட்டுக்கொள்கிறோம். நல்ல பாடல் என்பது ஒரு குவாலிஃபிகேஷன். ம். நமக்கு பிறக்கிற குழந்தை எல்லாமே நல்ல குழந்தை தான். அது மற்றவாளுக்கு பிடிக்கும்போது தான் நல்லா இருக்குமோன்னு தெரியும். எதேச்சா இன்னைக்கு எடுத்திருக்கிற பாட்டு எனக்கு ரொம்ப உயிருக்கு நெருக்கமான ராகம். சாவேரி. சாவேரின்னா டக்குன்னு எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது பாவயாமி ரகுராமம். பாவயாமி ரகுராமம்ல முதல் இது சாவேரியில வரும். நிறைய அற்புதமான கிருத்திகள்லாம் இருக்கு. அது என்னவோ தெரியல, எனக்கு ரொம்ப பிடிச்ச ராகத்துல ஒண்ணு. அதுலதான் அந்த முருகா முருகான பெரியசாமி தூரன் பாட்டு வரும். முருகா முருகா என்றால் உருகாதோ உந்தன் உள்ளம். இந்த பாட்டு எனக்கு பழனியில சன்னதிக்கு பின்னாடி உட்கார்ந்து பாடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அன்னைக்கு சன்னதி எதேச்சியா கொஞ்சம் காலியா இருந்ததுனால உள்பிரகாரத்தை பிரதட்சணம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு ஏதோ அதிசயமா எனக்கு பரவாயில்ல பிரதட்சணம் வாங்கணும் உள்பிரகாரத்தில் சுற்றி வரும்போது பின்னாடி உட்காந்துட்டேன். சார் இங்க கூட்டம் இல்லை, அதனால கொஞ்ச நேரம் உட்காந்துக்கலாம், நீங்கள் என்ன பாடலாமான்னா நல்லா பாடுங்கன்னா ஒரு 10 பாட்டு பாடினேன். முருகன் பேர்லேயே பாடினேன். அதில் இந்த பாட்டு பாடும்போது என்னையே அறியாமல் கண்ணில் தண்ணி கொட்டிட்டு இருந்தது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறமா சொன்னான், ஒரு மாதிரி உன் முகத்தை பார்க்கறது வேற மாதிரியா இருந்ததுன்னா அது முருகனோட அருள். அது இந்த பாட்டில் வரும். அந்த ராகத்தில் பெரியவா பேரில் நான் எழுதியிருக்கிற 4வது பாடல். இன்னைக்கு நான் 4வது பாடல் பாடணும் இல்லையா, நான் 4வது பாடல் தேடி தான் எடுக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர்ல போய் உட்காந்துட்டு இருக்கு. நம்பர்லாம் போட்டிருக்கேன்னா கூட 4வது பாடல் எப்போ போட்டேன், 5வது பாடல் எப்போ போட்டேன் ஞாபகம் வர மாட்டேங்குது. தேடி தேடி எடுத்து வச்சிருக்கேன். ம். 4, 5, 6 வரைக்கும் கடைசி ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் போக பார்க்கலாம். ஏன்னா அந்த சீக்வன்ஸில் பாடிட்டோம்னா வரிசையா பாடின ஒரு திருப்தி கிடைக்குமேன்னு பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒரு 60, 65 தாண்டிட்டேன். இப்போ லாஸ்ட் மை நம்பர் கவுண்டிங் விட்டு போச்சு. திருப்பி எடுத்து கம்பெண்டியம் பண்ணணும்னு பார்க்குறேன், அதுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. எனிவே இது 4வது பாடல் சாவேரியில. நீங்க ஏதாவது பேசணுமா? ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்துப் புறமொன்று பேசுவார் உறவு கலமாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி பிடித்தொழுக வேண்டும். மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும். மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமவகு சென்னை கந்த கோட்டத்துள் வளர் கந்த கோட்டத்துள் வளர் தவமொங்கு கந்த வேளே. சண்முகத்துயமையை உன்முகச் செய்வமணி ஷண்முகத் தெய்வமணியே. நானும் கந்தக்கோட்டத்துக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். வர வர கூட்டம் ஜாஸ்தியாக இருந்ததால கோயிலுக்கு போகிறதுக்கே ரொம்ப உடம்பு சிரமப்படுத்துறது. கந்தக்கோட்டத்துக்கும் போனோம். பக்கத்தில் இருக்கிற கந்தசாமி திருப்பூரூரில் இருக்கார். எனக்கு பக்கத்தில் திருப்பூரூர் கந்தசாமி தான் இருக்கார். அதுவும் போக முடிய மாட்டேங்குது. பார்க்கலாம், ஈஸ்வரன் போய் முருகன் அருள் இனி போவேன்னு தெரியல. சரி, இந்த பாடல் ராகம் சாவேரி. உம் ந ந ந ந ந ந ந ந ர ர ர ர. குறையேது இனி எனக்கு, குறையேது இனி எனக்கு, குறையேது இனி எனக்கு, குருவருளை பெற்ற பின்பு நிறைவான காஞ்சி முனி நிர்மலமான வதனம் கண்டு குறையேது இனி எனக்கு, குருவருளை பெற்ற பின்பு. பார்வியக்கும் அரும் குருவில் பார்வை என்னை தீண்டியது,
பார்வியக்கும் அருங்குருவில் பார்வை என்னை தீண்டியது, பனி போல விலகியது, கவலை என்னும் பெரு நெருப்பு பனி போல விலகியது, கவலை என்னும் பெரு நெருப்பு குறைவேது இனி எனக்கு, பணிவேனே அனுதினமும் சங்கர பகவத் பாதாள் பாதாரவில்தம் தன்னை பரந்தோடும் வினையனைத்தும், பணிவேனே அனுதினமும் சங்கர பகவத் பாதாள் பாதாரவில்தம் தன்னை பரந்தோடும் அனைத்தும், பக்தர்களில் குறை அனைத்தும் களைந்திடும் அருள் தெய்வம், பாலன் நிதம் பணிந்தேத்தும் பரமசிவ ஸ்வரூபம், பாலன் நீதம் பணிந்தேத்தும் அந்த பரமசிவல் ஸ்வரூபம், குறையேது இனி எனக்கு, பெரியவா துணை என்றும் தூக்கி நம்மை ஏற்றிவிடும் அடியவர் பல கோடி, அடியேனும் ஒரு சருகு, பெரியவா துணை என்றும் தூக்கி நம்மை ஏற்றிவிடும் அடியவர் பலர் கோடி, அடியேனும் ஒரு சருகு, துதிப்போமே அனுஷத்திலும் போற்றுவோம் பாடி பாடி, துதிப்போமே அனுஷத்திலும் போற்றுவோம் பாடி பாடி, ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கரா, ஜெய 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 சங்கரா ஹர ஹர சங்கரா சங்கரா, குறையேது இனி எனக்கு, குருவருளை பெற்ற பின்பு நிறைவான காஞ்சி முனி நிர்மலமான வதனம் கண்டு, குறையேது இனி எனக்கு, முருகா. அருமை ராம் அருமை. ராம். ஹரிஹரசுதன் ஆனந்த ராகமே சாவேரி பாடும்போதே மனசு ஒரு மாதிரி நெகிழ்ந்து போய் கண்ணில் தண்ணி வரலாமான்னு தோணும். அந்த மாதிரி ராகம் மிகவும் பக்தி பூர்வமான ராகம். நிறைய பாடல்கள் இருக்கு, இன்னும் நிறைய வந்திருக்கலாமோன்னு தோன்றது. கச்சேரியில நிறைய பேர் பாடுறது கொஞ்சம் யோசிச்சு பாடுவா, தெரியல. அது அவளை தான் கேட்கணும். சாவேரியில ஒரு வர்ணம் ஃபர்ஸ்ட் சொல்லி கொடுப்பா, எல்லாரும் அதை பாடிதான். சரசுட சரசுட ஆளுத்தோர் பிரதர்ஸ் பாடுவா, அற்புதமா இருக்கும் கேட்க. ஃபர்ஸ்ட் நமக்குலாம் எடுத்தோடனே வர்ணம் அந்த பாடுற அளவுக்கு வர்ணத்தை தான். பாடிதான் உள்ள வருவா ஆமா, கச்சேரி. நிறைய பேர் சரசோட ரொம்ப ஒரு பிராபல்யமான வர்ணம். ஆம். நீ போய் அழகா வரும் அது. ம். ரொம்ப அற்புதமான ராகம், வெரி குட். அந்த மேல பாடுறது கீழே அந்த அது நடுவுல பாடிட்டா நல்லா இருக்குமா, எப்படி அது பாடுறது? அதுக்கு காரணங்கள் இருக்கு. அதாவது ரொம்ப கீழே பாடும்போது சில சமயத்துல குரல் நன்னா அமைஞ்சிரும். இப்ப ஒரு ஏஜுக்கு மேல 60 65, இப்போ நான் க்ளோஸ் டு 70ங்கிறதுனால கீழ் ஸ்தாயில பாடும்போது, ரொம்ப கீழ் ஸ்வரங்கள் பாடும்போது பேஸ் வாய்ஸ் நன்னா வருது. நானே பார்த்தேன். மீடியமா பாடுறேன். மேலே போகும்போது எனக்கு உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்காரு, லங்ஸ்ன்னு. அவர் ஏற்கனவே வீக்கு, இப்போ பயங்கர வீக்கா இருக்கார். அதனால மேலே போகும்போது என்னோட வீக்னஸ் எக்ஸ்போஸ் ஆயிடும். அப்படிங்கிறதுனாலே கொஞ்சம்
அப்பவும் மேல போறேன், எப்பாவது ஒரு இடத்துல மேல போறேன், நிக்க முடியறது இல்ல. சில யதார்த்தம் பாட்டுகள் அதான். கொஞ்சம் மேல எடுத்திருக்கலாமே, இன்னும் கொஞ்சம் ஆமா, மேல அந்த பாட்டு பாடியிருக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா அது ஒரு எனர்ஜி ஒவ்வொரு நாளைக்கு டல்லா இருக்கு, ஒரு நாளைக்கு மேல போக மாட்டேங்குது இல்லையா? டல்லுன்னு சொல்ல முடியாது. மேல எனக்கு பாடுறதுனால அப்படிதான் தோணும். எனக்கு குரல் சொல்ல ஒரு முடியாது. நாள் டல் ஆயிடும், ஒரு ஒரு ஏன்னா நாளைக்கு ரொம்ப பெரிய எனர்ஜியோட பாடுற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு. கேளுங்க, பெரியவாள்ல நீங்க எம்டி ராமநாதன் கேட்டிருந்தேன்னா, எம்டி ராமநாதன் கேட்டிருக்கா தெரியல. எம்டி ராமநாதன் கேட்டீங்கன்னா அவர் பேசிக்கலாவே பேஸ் வாய்ஸ் தான். ம். அவர் மேல் ஸ்தாய்க்கே போக மாட்டார். அவர் பாட்டுக்கு முன்னாடி மற்ற பெரியவா பாட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணுமே, ஏன்னா ரொம்ப சங்கீதம் டீப்பா கேட்கறவெல்லாம் சொல்லுவா. எம்டி ராமநாதன் கேட்கறதுக்கே ஒரு ரசனை வேணும்னுவா. அந்த மாதிரி அந்த கீழ் வாய்ஸுக்கே ஒரு தனி விதமான இது இருக்கு. மேல பாடுறவா சில பேர் மேல போயிட்டு பூனை கத்தும். அந்த ம். மாதிரி அதான் நான் யாரையும் குத்தமா சொல்ல முடியாது. மகா பெரிவாள்லாம் நிறைய பேர் மேல பாடினவா இருக்கா. மகா பெரிவான்றது சங்கீதத்துல மகா பெரிவா. நிறைய பேர் மேல் ஸ்டைல போய் செஞ்சாரம் பண்ணி அங்கேயிருந்து பூனை கத்தை விட்டுட்டு திரும்பி வருவா. அது பூனை பாட்டு கத்தின்னு இருக்கும், நல்லா பாடணும்னு நினைச்சிட்டு இருப்பா, இருக்கலாம். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்ருதியில நின்றுட்டா எதிர்க்கு கேட்கறவாள் கொஞ்சம் நாராசமா போயிடும். மேல போலாமே தவிர அதிதார ஸ்தாயி போகக்கூடாது அப்படிங்கிறது என்னோட சஸ்டெயின் அபிப்பிராயம். பண்ண முடியல அங்க போயிட்டு. எங்கெங்கெல்லாம் யதார்த்தமா கொஞ்சம் மேல போலாமோ அங்கெல்லாம் போகலாம். இது 2 3 பாட்டுல மேல போயிருக்கேன். அந்த லெவல் போகும்போது எனக்கு தெரியும் லங்ஸ் பிளாக் ஆகும். அதனால நான் கொஞ்சம் கீழே இறக்கிடுவேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் ரீசன் ஒன்றும் இல்லை. முறையா கட்டுன்னு இன்னும் நல்லா வந்திருக்கலாம். வணக்கம் போட்டு இல்லைனால இது போருண்டான்னு அர்த்தம். ரைட். அடுத்து ஒரு ராமர். எங்களுக்கு ஒரு சர சரணம் ஐயப்பா, ஒரு ஐயப்பன் பாட்டு கொடுக்கணும். லோக வீரம் மகா பூஜ்யம் சர்வரக்ஷாஹரம் இப்பவே விஷ்ணு வேணும். பார்வதி இப்பவே வேணும். கிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் சுவாமியே சரணமையப்பா. விப்ரபூஜ்யம் விஸ்வவந்தியம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் சிப்ரபிரசாத நிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் இவ்வளவு ஏவதனார். ஜோரா பாடி இப்ப நான் எப்படி பாடுவேன்? எனக்கு 2 கீர்த்தனை ரொம்ப தெரியும் ஐயப்பன்ல. ஒன்னு முக்காரி, ஒன்னு ஆபோகி. இந்த வாரம் எனக்கு ஆபோகி வாரம். ஏன்னா நாளைக்கு நாளான்னைக்கு பெரியவா பேர்ல ஆபோகி தான் பாட போறேன். அனுஷத்துக்கு இந்த வாட்டிக்கு ஆபோகியில பாடுறதா தான் ஆக்கியம் இருக்கிறதுனால திருப்பி ஆபோகியில் தான் பாட போறேன். அதனால ஆபோகி வாரம். ஆபோகி வாரத்துக்கு ஒரு ப்ரெல்யூட் மாதிரி இதை பாடிடுறேன். ஹரிஹர சுதனே ஐயப்பா, ஹரிஹர சுதனே ஐயப்பா சரணம், ஹரிஹர சுதனே ஐயப்பா சரணம், சரணம் சுவாமியே சரணம், ஹரிஹர சூதனே ஐயப்பா சரணம், சரணம் சுவாமியே சரணம், ஹரிஹர சூதனே ஐயப்பா. ஆ, அருள் நிறைவாரியே அடியவர்க்கெல்லாம், அருள் நிறைவாரியே அடியவர்க்கெல்லாம், அருள் நிறைவாரியே அடியவர்க்கெல்லாம், திருவுடன் புகழும் தரும் பெரும் வள்ளலே, திருவுடன் புகழும் தரும் பெரும் வள்ளலே, ஹரிஹர சுதனே ஐயப்பா சபரிமலை நின்று கருணையே பொழிவாய், சபரிமலை நின்று கருணையே பொழிவாய், சாஸ்தா என்னும் பெயர் தரித்தவன் நீ அன்றோ, சபரிமலை நின்று கருணையே பொழிவாய், சாஸ்தா என்னும் பெயர் தரித்தவன் நீ அன்றோ, அவனியில் வரும் துன்பம் அனைத்தையும் களைவாய், அடிமலர் பணிந்தனன் ஆனந்த மூர்த்தியே, ஹரிஹர சுதனே ஐயப்பா. யார் எழுதின கிருத்தின்னு தெரியுமா? பாடுனேன், கேட்டிருந்தேன். இல்ல ஹரிஹரசுதன் அதெல்லாம் இந்த கேட்கணும். அதான் சித்தன் ஐயன் சிலதெல்லாம் ஐயப்ப பெரியவாளை சுவாமியே பத்தின விவரங்கள்லாம் சரணம் ஐயப்பா. ரைட்டு, பெரியவாளை பத்தின விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும். யார் எழுதின பாட்டு என்னன்னு தெரியணும். சொல்லுங்க, கேட்டுக்கிறேன். பெரியசாமி தூரன் எழுதின பாடல். மாப்பா பெரியசாமி தூரன், முருகா முருகா முதல்ல எழுதின அதுவும் அவர்தான். அதாவது நம்மளால கொண்டாடப்படாத, அதிகம் கொண்டாடப்படாத சில பேர்ல பெரியசாமி தூரன் ஒருத்தர். தஞ்சாவூர் சங்கரையர், தஞ்சாவூர் சங்கரையர் சமீபத்தில் தான் காலமானார். 90 95 வயசு இருக்கு இந்த காலமானார். அவெல்லாம் அதிகமாக கொண்டாடப்படாதவர்கள். அதே மாதிரி
லேடிஸ்ல அம்புஜம் கிருஷ்ணா, ஆண்டவன் பிச்சைன்னு சொல்லுவோம். ஆண்டவன் பிச்சை எதேச்சியா வந்தது இல்லையா, அந்த மாதிரி அந்த மாமி இருந்த போது யாருமே அவளை கவனிக்காம இருந்து அவள் போனதுக்கு அப்புறமா பெருசா பேசுவா. அம்புஜம் கிருஷ்ணா பெரிய பரம்பரையில, பணக்கார பரம்பரையில பிறந்தாலும் ரொம்ப சிம்பிளா கிருஷ்ணர் பேர்ல பாட்டு எழுதினவா. பெரியசாமி தூரன் அரசாங்கத்து உத்தியோகத்துல இருந்து கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்தா கூட இதெல்லாம் எழுதி நிறைய பெரிய வேலை. கேவி நாராயணசாமி, செம்மங்குடி சீனிவாசன் எல்லாம் தான் முருகா முருகா பாட்டை பிராபல்யப்படுத்தினான். இந்த பாட்டை பிராபல்யப்படுத்தினது டிவி சங்கர் நாராயணன். அந்த மாதிரி இவ பாட்டெல்லாம் வேணாம், பெரிய பெரிய வித்வான்கள்லாம் அவ்வளவு பாடியிருக்கா. நான் இப்போ இந்த பிராமின் நான் பிராமின் கான்ட்ரவர்சிலாம் வந்தது, அதெல்லாம் அந்த காலத்திலே இவெல்லாம் உடைச்சவா. பெரியசாமி தூரன் வாஸ் நாட், ஐ மீன் டிட் நாட் பிலாங் டு திஸ் சோ கால்டு கிளாஸ். பட் இவர் ரொம்ப பிரபலமாக இருந்தார். பாபநாசம் சிவனுக்கு ஈக்குவலாக இருந்தார். எனக்கு பாபநாச சிவன் தான் ஒரு ஐடல் மாதிரி. ஏன்னா நவீன தமிழ் தியாகையர்னு பாபநாச சிவன் தான். அவர் பாட்டு தான் நூற்றுக்கணக்கில் பாடலாம். அதுக்கு நடுவில் இவர் பாட்டு ஒரு 10 பாட்டாவது பாடுவேன். அந்த மாதிரி இவளோட பெருமையை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. நன்றி. நன்றி. அறிந்தும் ராம் ராம். அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் யான் செய்த சகல குற்றங்களையும் பிழைகளையும் நீ பொறுத்து காத்து மலையேத்தி 18 படியேத்தி திவ்ய தரிசனம் தர வேண்டும். ஸ்ரீ சத்தியமான பொண்ணு 18ஆம் படிமேல் வாழும் எங்கள் குலதெய்வம், ஆசீர்வாதம். ஏழை ஆசீர்வாதம். பூங்காளன் கலியுகவர்தன் கண்கண்ட தெய்வம் காசி ஆமா. ராமேஸ்வரம் அடக்கியாளும் ஹரிஹர சுதன் ஆனந்த சித்தன் ஐயனையப்ப சுவாமியே சரணமையன். ராம் ராம். தேங்க்யூ. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட்ல சரி. 2 பாட்டல் கொடுத்ததுக்காக 2 நன்றிகள். தேங்க்யூ.